ஓம் ஆஞ்சநேய வித்மகி வாயுபுத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத். இப்போது நம்ம வாசி யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது செஞ்சால் அதற்கான பலன்களை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போது உலகத்தில் பெரிய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. அது என்ன ஆராய்ச்சின்னா, மனிதனை மரணிக்காமல் இருக்கிறதுக்கும் இளைமையாக இருக்கிறதுக்கும் ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இமோட்டல் ரூலராக மாறுறதுக்கு ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயத்தை ஆதி காலத்திலே நம்மளுடைய சித்தர்கள் செஞ்சு நிறைய பேர் பல ஆண்டுகள் உயிரோடு இருந்து நம்ம தர்மத்தை ஸ்தாபிச்சிருக்காங்க. அதுதான் அதனுடைய தன்மை தான் வாசி யோகம். இந்த வாசி யோகமே மரணிக்காமல் இருக்கிறதுக்கும் உடம்பு இளமையாக வச்சுக்கிறதுக்கும் செய்யக்கூடிய பயிற்சி தான் இந்த வாசி யோகம். வாசி யோகன்ற சாதாரண விஷயம் கிடையாது. அதில் பல பலன்களை பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வாசி யோகம் அப்படின்னா காற்று அதிகமாக சுவாசிக்கிறது. ஆதி காலத்தில் அந்த டைனாசோர் காலத்திலலாம் எல்லா மிருகங்களும் பெருசாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருந்தது பூமியில். அதனால் அதிகமாக சக்தி கிடச்சிது. அதனால் எல்லா உருவங்களும் பெருசாக இருந்துச்சு. இப்போ நம்ம பூமியில் ஆக்சிஜன் லெவல் கம்மி. அதனால் என்ன பண்ணுவோம், எந்த அளவுக்கு சுவாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுவாசிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மிருகங்களை பார்த்தீங்கன்னா மூக்கு பெருசாக இருக்கும். உதாரணத்துக்கு யானையுடைய மூக்கு துதிக்கையில் மூக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அது மாதிரி காளை கிட்ட நீங்கள் கிட்ட போய் பார்த்தது அது நல்லா சுவாசிக்கும். அதில் தான் உடம்பு ஸ்ட்ராங்காக பயங்கரமாக ஃபோர்ஸபுல்லாக இருக்கும். யானையும் அப்படி தான் பயங்கரம் பலமாக இருக்கும். காரணம் காற்று. சாப்பாடு சாப்பிட்றதுனால அந்த பலம் வந்துடாது. காற்று எந்த அளவுக்கு சுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு உடலில் பலம் ஏறும். அதுக்கு இந்த சுவாசிக்கிறதுக்கு சில ரகசிய முறைகள் இருக்குது. அது வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம இந்து தர்மத்தில் அதை மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நல்ல குரு மூலியமாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது இந்த காலத்தில் யாருமே கிடையாது. அதனால் நீங்கள் முயற்சி செய்கிறது வீண். இந்த வாசி யோகம் செஞ்ச என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது உடல் பயங்கரம் பலமாக இருக்கும். அதே போல் நல்லா பயங்கரம் வீரமாக இருப்பீங்க. புத்தி கூர்மையாக இருப்பீங்க.